Good morning students, I am MRK. Today class 10th Maths chapter 1 Relations and Functions exercise 1.1. Okay students, 7th question. 7th questionல second Roman letter. Okay students, questionல descriptive formல கொடுத்துருக்கு. நம்ம அதை வந்து roster formல convert பண்ணணும். ப்ரீவியஸ் ரோமன் லெட்டரில் சொன்னேன், இருந்தாலும் பார்த்துக்கோ. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம ரைட் பண்ணணும். கொஸ்டின்ல இருந்து ஆன்சருக்கு வரையில் கிவன் அப்படின்ட்டு ரைட் பண்ணையில் கேபிட்டல் ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, கேபிட்டல் ஏன்ற செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 கொடுத்துருக்கனால 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கிறணும். 1லேருந்து 2 3 4 5 6 7 வரைக்கும் லெஸ் தென் 8னா அதுக்குள்ளே வரைக்கும் எடுத்துக்கிறணும். அடுத்து பின்றது ப்ரைம் நம்பரில் 1 வராது. அப்போ 2 3 5 அப்படின்னு எழுதுவோம்ல, அதுதான் ப்ரைம் நம்பர்ஸு. அப்போ அதில் லெஸ் தென் 8ங்கிறதுனால 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும், அடுத்து 11 வரக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் 8 அப்படின்றனால. அடுத்து சின்ற செட்டில் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தானே தம்பி இருக்கும். வேண்டாமா, அது வந்து 2 அப்படின்றது. இதுதான் ரோஸ்டர் ஃபார்மு. இப்போ செகண்ட் ரோமன் லெட்டர் லெஃப்ட் ஹேண்டில் என்ன கேட்டிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோ. எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் இதில் செகண்ட் ரோமன் லெட்டரில் ப்ராக்கெட்டில் பி டிஃபரன்ஸ் சி, பி வித்தியாசம் சி, பி எழுதிட்டு 3 5 7 டிஃபரன்ஸு 2. அப்போ அந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் ரிமைனிங் எலமெண்ட் ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கும், முன்னாடி என்ன இருக்கும் செட்டில், அதைத்தான் எழுதணும். பின்னாடி செட்டில் பார்க்கக்கூடாது. 3 5 7 இந்த செட்டில் எது இருந்தாலும் எழுதக்கூடாது இந்த செட்டில். சரியா சொல்கிறது? ஃப்ரண்ட் செட்டில் பி இங்கே இருக்கனால இந்த செட்டில் என்ன ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்கோ அதைத்தான் இங்கே எழுதணும். இந்த செட்டில் இருக்கிறது எழுதக்கூடாது இருந்தாலும். சரியா? ஓகே, வெரி குட். அடுத்து மொத்தமாக ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி. அப்போ ஏன்ற செட்டு வந்து 1 2 3 4 5 6 7 கிராஸ் 3 5 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ நான் செட்டை பேர் பண்ண போகிறேன். 1 எடுத்து இது 3க்குமே பேர் பண்ணணும். அப்போ என்ன பேர் பண்ணலாம்? 1 3 1 5 1 7. அடுத்து 2 3 2 5 2 7. அடுத்து இங்கே என்ன வந்துடும்? 3 3 3 5 3 7. அடுத்து 4 3 4 5 4 7. அடுத்து என்ன வந்துருப்பா? 5 3 5 5 5 7. 6 3 6 5 6 7. லாஸ்ட் ஒன்று வந்து 7 3 7 5 7 7. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கும். ரைட், இது இதோட கிராஸ் பண்ணது. பி டிஃப்ரென்ஸ் சியோட ஏ என்ன செஞ்சுட்டேன்? கிராஸ் பண்ணிட்டேன். இதுதான் நேம் பண்ணோம்னா 1 அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட் ஹேண்ட் சைடு வருவோம், பார்த்து பொறுமையாக. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது ஏ கிராஸ் பி. ஓகேப்பா? ரைட்டு. ஏ அப்படின்றது 1 2 3 4 5 6 7 கிராஸ் பின்றது வந்து 2 3 5 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிராஸ் பண்ணையில் பார்த்து நிதானமாக பண்ணு, பெருசாக வருது. சரியா? அப்போ 1 எடுத்து பேர் பண்ணோம்னா 1 2 1 3 1 5 1 7. அடுத்து 2 எடுத்தோம்னா 2 2 2 3 2 5 2 7 2 7. அடுத்து 3 2 3 3 3 5 3 7. அடுத்து 4 2 4 3 4 5 4 7. நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது பார்த்து? 5 2 5 3 5 5 5 7. நெக்ஸ்ட்டு 6 2 6 3. அடுத்து 6 5. அடுத்து 6 7. அடுத்து என்ன பாருக்கு? 7 2 7 3 7 5 7 7. செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்க. பெருசாக போகுது, பார்த்து செய்யும். சரி, அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி அதே மாதிரி ஏ வந்து 1 2 3 4 5 6 7 கிராஸு சி வந்து 2. இது 1 எடுத்து பேர் பண்ணிடு. 1 2
1,3 1,2 அடுத்து என்ன வரும் 2,3 அடுத்து என்னப்பா 3,3 வெரி குட் அடுத்து 4 தம்பி தப்புடா ஸ்மால் மிஸ்டேக்கு வெயிட் பண்ணு அதாவது இன்னுக்குள்ளே என்ன வரும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இந்த கணக்கு லென்த்தியாக போனாலே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்ய ஒன்று எடுத்து ரெப்பேர் பண்ண 1,2 அடுத்து என்ன ஆகுது அடுத்து 1,2 கொடுத்து என்ன வரும் 2,2 அடுத்து என்ன வருதுப்பா 3,2 4,2 5,2 6,2 அடுத்து 7,2 க்ளோஸ் இந்த ரெண்டுக்கும் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ A கிராஸ் பிக்கும் A கிராஸ் சிக்கும் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கு அப்போ டிஃப்ரென்ஸ் அப்போ ரெண்டுலேயும் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இது இருக்கனால அந்த செட்டில் உள்ள மிச்சத்தை தான் எழுதணும் இந்த செட்டில் உள்ள மிச்சத்தை தான் எழுதணும் இந்த செட்டில் உள்ள மிச்சத்தை தான் எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ 1,2 அடிச்சிடலாம் 1,2 கேன்சல் ஆயிரும் அடுத்து 2,2 கேன்சல் ஆயிரும் 3,2 இப்போ 2 ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுது அப்போ மிச்சம் என்ன வரும் அப்படின்ட்டுனா பார்த்து பொறுமையாக எழுது 1,3 1,5 1,7 வருது அதே மாதிரி 2,3 2,5 2,7 வருது அதே மாதிரி 3,3 3,5 வரும் சரியா பார்த்துக்கோ 3, என்ன வருது 1, மிச்சத்தை எழுத முன்னாடி செட்டில் தான் எழுதணும் கரெக்டு தான் 3,3 3,5 அடுத்து என்ன வரும் 3,7 அடுத்து 4, அடுத்து வந்து 4 அடுத்து 4,3 4,5 4,7 அடுத்து அதே மாதிரி 5,3 5,5 5,2ன்ற வரப்பில் பேரை விட்டுட்டு எழுதுகிற மாதிரி 5,7 6,3 6,5 6,7 அடுத்து 7,3 7,5 7,7 செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டும் நேம் பண்ணிவிட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பாரு 1 3 5 7 ஒரு செட்டை கவுண்டிங் முன்னாலே தெரிஞ்சு போயிடும் சரியா பார்த்துக்கோ கரெக்டாக தான் இருக்குது இதிலேருந்து பார்த்துக்கோ 3 அதே மாதிரி கரெக்ட் பண்ணிட்டா ஃப்ரம் 1 and 2 கீழவா ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோ A கிராஸ் B டிஃபரன்ஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B டிஃபரன்ஸ் A கிராஸ் C ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ